பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பார். இப்போ இந்த பொல்லாத மனிதர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க எப்பயுமே. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஊரை அடிச்சு உலையில போடுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வல்லமையா இருக்கிறவன் வலிமையா இருக்கிறவனை தேடி போக மாட்டாங்க. ரொம்ப தாழ்ந்தவன், எளிமையானவன், விவரம் இல்லாதவன், விழிப்புணர்வு இல்லாதவன், உலக அனுபவம் இல்லாதவன், அப்படிப்பட்டவங்களை தேடி போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு நயவஞ்சகமா பேசி அவங்கள ஏமாத்தி அவர்களுடைய எல்லாவற்றையும் இவங்க தனக்கென்று எடுத்துக்கொள்வாங்க. அப்ப அவனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க, என்னை அடிச்சுட்டாங்க, 4 பேர் சேர்ந்து என்னை குற்றப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து கேட்க அவனால முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப எளியவனா இருப்பான், விவரம் இல்லாதவனா இருப்பான். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வேதம் சொல்லுதுன்னா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கான ஒரு மகிமையை நாம கொடுத்து ஆண்டோட சமூகத்துல மண்டியை போட்டு, கடவுளே எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை தவிர எனக்கு ஒருவரும் இல்லை, நான் என்ன பண்ணட்டும், இப்படி பொல்லாத மனிதர்கள் என்னை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, இந்த பொல்லாத மனிதர்கள் உலகத்திற்கு உண்டானவர்கள், பொல்லாங்கனின் பிள்ளைகள் என்னைய ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, அவங்களை ஜெயிக்க என்னால முடியல, அவங்க எனக்கு விரோதமா எழும்புறாங்க, 4 பேர் 5 பேர் சேர்ந்து என்னை வழிமறிக்கிறாங்க, இப்படி பல விஷயத்துல என்னால அவங்கள எதிர்த்து பேசவோ அவர்களிடத்துல அவங்கள எதிர்த்து நாங்க விரட்டவோ என்னால முடியல அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல அழுது புலம்புகிற போது, கர்த்தரோட சமூகத்துல அந்த விண்ணப்பத்தை வைக்கிற போது ஆண்டவர் தன் தூதர்களை கொண்டு நம்மளை காப்பாற்றுவார். எப்படிங்க? தம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவரா இருப்பார். எப்படி தெரியுங்களா? நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்க, கர்த்தரோட பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. மக்கனாயும் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய சேனை அங்க கர்த்தரோட பிள்ளைகளுக்கு முன்பாக பயணிச்சத நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல நாம வேதத்துல பார்க்கலாம். அப்படி நமக்கு முன்பாகவும் ஒரு மக்கனாயும் புறப்பட்டு போகும், ஒரு தேவ சேனை புறப்பட்டு போகும். அந்த எளியவனை சுற்றிலும் ஒரு தேவ சேனை எப்பொழுதும் சுற்றி இருக்கும். எந்த விஷயத்திலயா இருந்தாலும் சரி, ஜாம்பவான்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, நம்ம எளிமையா இருக்கிற நம்ம ஒரு நாள் அவங்க என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. நம்மளை எந்த விதத்திலையும் அவங்க மிரட்ட முடியாது, நம்மளை எந்த விதத்திலையும் அவங்க சிறுமைப்படுத்த முடியாது. ஏன்னா நாம கர்த்தரோட பிள்ளைகள். அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை துதிச்சு பாடுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரிடத்துல நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கணும், ஆண்டவரிடத்துல நாம வேண்டுதல் பண்ணணும். அப்படி நாம செய்யறப்ப நிச்சயமாகவே ஒருவராலும் நம்மை குற்றப்படுத்த முடியாது, ஒருவராலும் நம்மை சிறுமைப்படுத்த முடியாது. நம்முடைய ஆத்மாவையும் சரி, நம்முடைய சரீரத்தையும் சரி கர்த்தர் பாதுகாப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, யாரையாவது கண்டு நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், இவங்கெல்லாம் என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, ஏளனப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை உங்க மனசுக்குள்ள நினைக்கிறதா இருந்தா, உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா இருந்தா, நீங்க கர்த்தரிடத்துல முறையிடுங்க, அவர் உங்களை பாதுகாப்பார். நிச்சயமா சொல்றேங்க, ஆண்டவருடைய சேனையாகிய மக்களாயும் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக நம்மை பாதுகாக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவரிடத்துல கேட்போம், இந்த வசனத்தை சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்தார் அப்படிங்கிற இந்த சங்கீதக்காரன் ஆகிய எரேமியா சங்கீதக்காரன்
தாவீது, கர்த்தருடைய பரிசுத்தமான மனிதனாகிய நோவா, இப்படி பல பேர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அவர்கள் வேண்டி கேட்டபோது அவர்கள் தப்புவிக்கப்பட்டதை நாங்கள் வேதத்துல வாசித்திருக்கிறோம். அதுபோல ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் உம்முடைய சமூகத்துல கேட்கிறோம். எப்படி இந்த எரேமியாவும் தாவீதும் நோவாவும் மற்ற எல்லோரும் உம்மால் காப்பாற்றப்பட்டார்களோ அதுபோல நாங்களும் பொல்லாதவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கத்தினாலும் உங்க மனதுருக்கத்தினாலும் உங்கள் பாதுகாப்பினாலும் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.